அவசரமாக தைக்கணும். 1 ஹவர் தான் டைம் இருக்குது. அதுக்குள்ளே ஹெம்மிங் வச்சுருக்கணும், ஹூக் வச்சுருக்கணும், ப்ளவுஸே ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியிருக்கணும். அது எப்படி தைக்கிறது பார்க்கலாம். ப்ளவுஸ் வந்து ஃப்ரண்ட்டு, பேக்கு, ஸ்லீவு, பட்டி பீஸ் எல்லாமே கட் பண்ணி எடுத்துடணும். அதுக்கப்புறம் நம்ம கிராஸ் பீஸ் கட் பண்ணுவோம்ல, அந்த கிராஸ் பீஸ் தேவையில்லை. ஃப்ரண்ட்டில் ஹூக் வைக்கிறதுக்கு பட்டி பீஸ், அதுக்கப்புறம் ஐ நாட் கட்டுறதுக்கு அந்த பீஸ் எடுத்துக்கணும். பேக் சைடில் 2 இன்ச் பீஸ் வந்து எப்போவுமே நான் வச்சு தைப்பேன், அந்த பீஸு எடுத்திருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் ஸ்லீவ் தான் தைக்க போகிறேன். ஸ்லீவில் வந்து இந்த இடத்துல வந்து எக்ஸ்ட்ரா பீஸ் கொடுக்க வேண்டியது இருக்குது, அதையும் கொடுத்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து முன்னாடி வந்து கர்வ் வெட்டலை, ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு வர அந்த உள்ளே குடஞ்சி வெட்டுவோம்ல, அது வந்து வெட்டலை. அதான் இப்போ வந்து வெட்டிகிட்ருக்கேன். கரெக்டான அந்த அளவுலேருந்து 1 இன்ச் வந்து முன்னாடி மார்க் பண்ணியிருக்கேன். தையல்லாம் இல்லாமல் கரெக்டாக ஒரு இடத்துல மார்க் பண்ணியிருக்கேன்ல, அதுலேருந்து அதுக்கு முன்னாடி 1 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். இந்த சைடு இருக்க பீஸில் எடுத்து அந்த மார்க் பண்ண இடத்துல வச்சிங்கன்னா ஒரு கர்வ் வரும். இதை வந்து அப்படியே மேலே வரையணும். இந்த இடத்த மட்டும் அப்படியே கட் பண்ணி எடுத்துடணும். இது வந்து ஃப்ரண்ட் சைடு, ஸ்லீவோட ஃப்ரண்ட் சைடு, அந்த குடஞ்சி கட் பண்ணுறோம்ல அது. இதோட டீட்டெயில் வீடியோ வந்து நான் போடுறேன், நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். இப்போ சும்மா தெரிஞ்சுக்கணும் எப்படி கட் பண்ணணும், அதுக்காக தான் நான் காட்டியிருக்கேன். இவ்வளோதான். எப்போவுமே கட் பண்ண உடனே ஒன்று நாச் பண்ணிடணும். இதுதான் ஃப்ரண்ட்டுன்னு சொல்லி நாச் பண்ணி எடுத்துடணும். இல்லை அப்படின்னா மார்க்கரை வச்சு ஃப்ரண்ட்டு 2 சைடுமே இப்படி எழுதி வச்சுக்கணும். இப்போ நான் ஸ்லீவ் ஸ்டிச் பண்ண போகிறேன். மெயின் ஃபேப்ரிக்கில் ரைட் சைடு வந்து என்ன பார்த்த மாதிரி, அதாவது மேலே பார்த்த மாதிரி இருக்கணும். லைனிங்லேயும் ரைட் சைடு இருக்குது, நான் இங்கே ஜாயின் பண்ணியிருக்கேன்ல, இதனால் வந்து ரைட் சைடு வந்து அந்த துணி மேலே படுற மாதிரி வைக்கணும். இது ஜாயிண்ட் எதுவும் இல்லைன்னா அப்படியே லைனிங் மேலே வச்சு தைச்சிடலாம். ஸ்லீவ் தைக்கும்போது 2 ஸ்லீவும் ஒரே டைமில் தான் தைக்கணும். ஃப்ரண்ட் பார்ட் தைக்கும்போதும் 2 ஃப்ரண்ட் பார்ட் வச்சு அது முடிச்சோன்னே இன்னொன்று தைக்கணும். ஒன்று ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் தான் இன்னொரு ஸ்லீவ் எடுக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. இப்போ இந்த ஸ்லீவ் ஆரம்பிக்கிறேன்னா இன்னொரு ஸ்லீவ் அப்படியே தைச்சிட்டு வரணும். இப்போ மெயின் ஃபேப்ரிக்கில் அந்த கைடுக்கு ரைட் சைடில் 1 இன்ச் போல் விட்டுருக்கேன், 1.5 இன்ச் விட்டுருக்கேன், 1/2 இன்ச்சில் தைச்சிட்டு வரேன். மெயின் ஃபேப்ரிக் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுக்கிற மாதிரி இருக்கும். அந்த ஸ்லீவ் முடிச்சோன்னே இந்த ஸ்லீவ் வந்து வச்சு தைக்கிறேன். நான் எப்படி கிளாத் வச்சுருக்கேன்னு பாருங்கள். ரைட் சைடு கைடோட ரைட் சைடில் வந்து ஒரு 1 இன்ச் வந்து தையல் போகவே 1 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்குது. அதுக்கு மேலேயும் எடுக்கக்கூடாது. ஒரு துணி வந்து சுருண்டு வந்துடும். 1 இன்ச் போதும், 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா இருந்தால் போதும். 1/2 இன்ச் தையலுக்கு 1 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிறதுக்கு. இப்போ நான் ஸ்லீவ் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ரைட் சைடு வந்து மேலே பார்த்த மாதிரி இருக்குது. அந்த இடத்துல லைனிங் சைடு வந்து தைச்சிட்டு வரேன். மெயின் ஃபேப்ரிக்கில் தையல் விழவே கூடாது. அந்த லைனிங் மேலே அதுக்கு மேலே ஓரத்தையல் அதை மட்டும் அப்படியே போட்டு கம்ப்ளீட் பண்ணுறேன். அப்படியே வச்சு அதுக்கு பக்கத்தில் அந்த உள்ளே இருக்கிற 1 இன்ச் கிளாத் அதில் வந்து ஒரு 1/4 இன்ச் கேப்பில் தைச்சிட்டு வரேன். ரொம்ப ஓரத்துலேயும் தைச்சா சீக்கிரம் பிரிஞ்சிரும். இது வந்து அப்படியே உள்ளே மடங்கிடும் இந்த துணி வந்து. அதனால் ஒரு 1/4 இன்ச் கேப் விட்டு ஃபுல்லாக தைச்சிட்டு வரேன். அவ்வளோதான். நான் தைக்கும்போது இந்த இடத்துல 2 இன்ச் பீஸ் கொடுத்துருப்பேன். நிறைய வீடியோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அப்படி கொடுக்காம இந்த மாதிரியும் தைக்கலாம். இப்போ ஸ்லீவ் எடுத்து கரெக்டாக அந்த லைனிங் வந்து உள் பக்கமாக வர மாதிரி வச்சாச்சு. இப்போது அவுட்லைன் ஃபுல்லாக தைச்சிட்டு வரேன். கீழே வந்து கரெக்டாக மெயின் ஃபேப்ரிக் லைட்டாக ஒரு பாயிண்ட் தெரிகிற மாதிரி வச்சு தைங்க. லைனிங் வந்து தண்ணியில் போடலை, லைட்டாக அலசி காய போட்டிருந்தோம் அப்படின்னா சுருக்கமாக இருக்கும். அதுக்கப்புறம் அயன் பண்ணி தைக்கும்போது அந்த சுருக்கம் வந்து வராது. இது வந்து அயன் பண்ணலை, அதனால் அந்த இடத்துல சின்ன ஒரு லைட்டாக 1 பாயிண்ட் விட்டுட்டு அதுக்கப்புறம் தைச்சிருக்கேன். இதுதான் ஃபினிஷிங். இதில் எந்த ஒரு ஹெம்மிங்குமே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. கையோட சுற்றளவு வருதில் அந்த இடத்துல வந்து டைட்டாக இருக்கும். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா துணி கொடுக்கும்போது அதுவும் மேலே சுருண்டு வராது. ஒரு சில ப்ளவுஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே கை மேலே சுருண்டு வந்திருக்கும் கையோட சுற்றளவுலேருந்து. இந்த மாதிரி தைக்கும்போது சுருளாது, நீட்டாக இருக்கும். நம்ம ஹெம்மிங் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, டைம் வேஸ்ட் ஆகாது. இப்போ அவுட்லைன் இருக்க ஃபுல்லாக கிளாத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு. ஸ்லீவ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி இன்னொரு ஸ்லீவ் ரெடி பண்ணியிருக்கேன். ஒரு ஸ்லீவ் முடிச்சுன்னு அடுத்த ஸ்லீவ் அந்த மாதிரி தைச்சி கரெக்டாக எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து எப்போவுமே தைக்கும்போது
ஸ்லீவ் தைச்சி வச்சுருங்க. அது என்ன டிசைனோ என்னமோ ஃபஸ்ட்டு ஸ்லீவை தைச்சி வச்சிட்டிங்கன்னா கடைசியாக ஜாயின் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பேக் பார்ட்டில் வந்து நெக்கில் தான் ஹெம்மிங் வரும். அதை எப்படி ஃபினிஷ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எங்கிட்ட வந்து லைனிங் கிளாத் இருந்துச்சு, அதை வந்து எடுத்து வச்சுருக்கேன். அந்த லைனிங் கிளாத் மேலே மெயின் ஃபேப்ரிக் ரைட் சைடு வந்து என்ன பார்த்த மாதிரி, அதாவது மேலே பார்த்த மாதிரி இருக்குது. அதுக்கு மேலே லைனிங் கிளாத் நம்ம பேக் சைடு கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த கிளாத் எடுத்து வைக்கிறேன். பேக் பார்ட்டோட கிளாத் எடுத்து வைக்கிறேன். 2 சைடும் பின் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா இன்னும் 2-3 பின் பண்ணிக்கோங்க. நான் மேலே மட்டும் 2 பின் பண்ணியிருக்கேன். அப்படியே நெக்கோட அவுட்லைன் ஃபுல்லாக தைச்சிட்டு வரேன். நான் வந்து ஒரு 1/2 இன்ச் போல் தைப்பேன், அதனால் அதுக்கேற்ற மாதிரி தைக்கிறேன். நீங்கள் எப்படி தைப்பீங்களோ அது மாதிரி தைச்சிட்டு உள்ளே இருக்க கிளாத்தை ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துருங்க. ஃபுல்லாக அந்த யூவாக இருக்குள்ள என்ன டிசைன் பண்ணுறீங்களோ அந்த உள்ளே இருக்க கிளாத்தை ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துடணும். அதுக்கப்புறம் துணி அப்படியே திருப்பி போட்டிங்கன்னா நம்ம அடியில் வச்சுருக்க லைனிங் கிளாத் இருக்கும்ல, அதில் தையல்லேருந்து 1 இன்ச் மார்க் பண்ணி கட் பண்ணணும். உங்கள்கிட்ட கேன்வாஸ் இருந்துச்சுன்னா இதே மெத்தடு தான், கேன்வாஸ் வச்சு தைச்சிருங்க. ஆனால் கேன்வாஸ் வச்சு அயன் பண்ணக்கூடாது. தைச்சி முடித்ததுக்கப்புறம் அயன் பண்ணிக்கலாம். அந்த 1 இன்ச் இருக்குல்ல, அந்த மார்க்கிங்லேயே கட் பண்ணிட்டு வர. அடியில் மெயின் ஃபேப்ரிக் இருக்குது, அதனால் பார்த்து பொறுமையாக தான் கட் பண்ணணும். அவ்வளோதான். இதுக்கப்புறம் உள்ளே நம்ம நெக்கோட ரவுண்ட் இருக்குல்ல, அந்த இடத்துல சின்ன சின்ன நாச் பண்ணிக்கிறேன். தையலுக்கு படாமல் சின்ன சின்னதாக அந்த யூ வருதுல்ல அந்த இடத்துல. இதுக்கப்புறம் லைனிங் ஃபேப்ரிக் நம்மளோட பேக் பார்ட் லைனிங் இருக்குல்ல, அதை எடுத்து அப்படியே நெக்குக்கு உள் பக்கமாக விடுறேன். இந்த இடத்துல மெயின் கிளாத்தும் லைனிங் இருக்க ரைட் சைடு இருக்கும். லைனிங்கில் மேலே ஓரத்தையல் போட்டு வரேன். இந்த தையலும் மெயின் ஃபேப்ரிக் மேலே விழக்கூடாது. நீட்டாக அதுக்கேற்ற மாதிரி வளைவு பகுதியில் கை வச்சு துணி அடியில் ஏதாவது இருக்கான்னு பார்த்து எடுத்து விட்டுட்டு தைச்சிட்டு வரணும். சுடிதாருக்கு வந்து இந்த மாதிரி தைச்சா சூப்பராக இருக்கும். அதுக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நெக்கோட ஓரத்தையில் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போது மெயின் ஃபேப்ரிக்கும் லைனிங் ஃபேப்ரிக்கும் இடையில அந்த 1 இன்ச் கிளாத்தை நம்ம கட் பண்ணோம்ல, அது இருக்கும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள், உள்ளே வந்து இருக்கும் இந்த இடத்துல. இதை அப்படியே வச்சு இந்த லைனிங் மேலே அந்த 1 இன்ச் கிளாத் இருக்குல்ல, அதை அப்படியே தைச்சிட்டு வரணும். அவ்வளோதான். இந்த வளைவு பகுதியில் தைக்கும்போது நம்மளோட மெயின் ஃபேப்ரிக்கை நெக்கு உள் பக்கமாக விட்டுக்கணும். அந்த ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி தைச்சிட்டு வரணும். நம்ம இழுத்தெல்லாம் வச்சு தைக்கக்கூடாது. மெயின் ஃபேப்ரிக்கை தள்ளிட்டு அது எப்படி வருதோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 1/4 இன்ச் கேப்பில் தைச்சிட்டு வரணும். இதுக்கப்புறம் லைனிங் ஃபேப்ரிக் கரெக்டாக போட்டு நெக்கை லைட்டாக அயன் பண்ணிட்டிங்க அப்படின்னா நீட்டாக இருக்கும். இப்போ ஃபினிஷிங் பாருங்களேன். இங்கே வந்து நம்ம ஹெம்மிங் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நெக் அப்படியே பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ அவுட்லைன் ஃபுல்லாக தையல் போட்டு எக்ஸ்ட்ரா பீஸ் வந்து கட் பண்ண போகிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கஸ்டமருக்கு ரொம்ப ரெகுலராக கொடுப்பாங்களா, அவங்களுக்கு ஒரு ப்ளவுஸ் வந்து தைச்சி கொடுத்து பாருங்கள். அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அதே கண்டினியூ பண்ணிக்கோங்க. ஏன் சொல்கிறேன்னா 1 ஹவர் தான் ஒரு ப்ளவுஸுக்கு. 1 ஹவர் 1.5 மணி நேரத்தில் ஒரு லைனிங் ப்ளவுஸ் தைக்கிறீங்க அப்படின்னா இந்த ப்ளவுஸ் கொஞ்சம் சீக்கிரமாகவே தைச்சிடலாம். தைச்சி முடித்த உடனே கொடுத்துடலாம், வந்து வாங்கிக்கோங்கன்னு சொல்லிக்கலாம். ஹூக்கு வச்சுக்கலாம், ஹெம்மிங் பண்ணிக்கலாம். எப்படி சொல்கிறது, எல்லாமே மிஷின்லேயே முடிஞ்ச மாதிரி டக்குன்னு முடிஞ்சிடும். நம்ம ஒரு நூல் எடுத்து ஊசி எடுத்து கோத்து அதுக்கப்புறம் ஹெம்மிங் வச்சு அது 1 ஹவர். ப்ளவுஸு தைக்கிறத விட ஹூக்கு ஹெம்மிங் வைக்கிறது தான் அதிக நேரம் ஆகும். அதனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் எனக்கு வந்து மேக்ஸிமம் இப்படி தான் தைப்பேன். ரொம்ப நல்ல ப்ளவுஸாக இருக்குது, பட்டு ப்ளவுஸாக இருக்குது, பட்டு சாரிக்கு வர ப்ளவுஸுன்னா ஹெம்மிங் வச்சுருவேன். அது ஏதோ ஒரு நாள் இந்த கிறிஸ்மஸ், நியூ இயர், ஈஸ்டர் அந்த மாதிரி டைம் தான் ரொம்ப கொஞ்சம் பொறுமையாக பார்த்து எனக்கு தைப்பேன். மற்ற நேரம் ப்ளவுஸ் தைக்கும் போதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம்தான்.
டெய்லர்ஸ் நம்ம உட்காந்து நமக்குன்னு ஒரு ப்ளவுஸ் தைக்க நம்மளுக்கு டைம் கிடைக்காது உண்மையாகவே. அதனால் இந்த மெத்தட் யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போது அவுட்லைன் ஃபுல்லாக தைச்சிட்டேன். இப்போ ஃபுல்லாக கட் பண்ணணும். எக்ஸ்ட்ரா பீஸ்லாம் கட் பண்ணி எடுத்து வைக்கணும். இதில் நான் வந்து ஃபுல் ப்ளவுஸு நான் தைக்கிறது வந்து நான் காட்டலை. எப்படி நெக்கு ஃபினிஷ் பண்ணுறேன், ஃப்ரண்ட்டு பேக்கு, அதுக்கப்புறம் ஸ்லீவோட அந்த கை சுற்றளவில் வர ஹெம்மிங் பார்ட் இருக்குல்ல அந்த இடம், ஃப்ரண்ட்டில் ஹூக்கு எப்படி மிஷின்லேயே வைக்கிறது, அதே மாதிரி வி டாட் அது எப்படி மிஷின்லேயே போடுறது, இதைத்தான் காமிச்சிருக்கேன். ஃபுல் ப்ளவுஸ் வந்து நான் தைக்கிறது காட்டலை. நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் ஃபுல்லாக ப்ளவுஸ் தைக்கிறது. சேம் மெத்தடு தான். ஸ்டிச்சிங் வந்து எப்போவுமே சேம் மெத்தடாக தான் இருக்கும். கட்டிங் தான் ஒரு அளவுக்கு மாறிட்டு இருக்கும். இப்போது பேக் பார்ட்டோட ஃபினிஷிங் லுக் இது தான். இதுக்கப்புறம் ஃப்ரண்ட் பார்ட்டும் அதே மெத்தடு தான். இதில் என்ன பண்ணணும்னா ஃப்ரண்ட் பார்ட் தைக்கும்போது ஆப்போசிட்டாக எடுத்து வச்சுக்கணும். இதுக்கும் லைனிங் ஃபேப்ரிக் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ரைட் சைடு வந்து நம்மளை பார்த்த மாதிரி இருக்கணும். நம்ம ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணி வச்சுருக்க லைனிங் வந்து அதுக்கு மேலே வைக்கணும். கரெக்டாக பார்த்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. இப்படி தான் தைக்கணும். இப்படி தான் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு பார்ட் முடியும், இன்னொரு பார்ட் தைக்கணும். இந்த எக்ஸ்ட்ரா எடுத்துருக்க லைனிங் ஃபேப்ரிக்கை அடியில் வச்சுக்கிறேன். அதையும் கரெக்டாக மேலே கீழே சைடில் எல்லா பக்கம் கரெக்டாக வருதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் தைக்க ஸ்டார்ட் பண்ணணும். பின் பண்ணுறதா இருந்தாலும் பின் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நெக்கு மட்டும்தான் தைக்கிறேன். ஃபுல்லாக தைச்சு கொண்டு வந்து முடிக்கிறேன். 2 பார்ட்டு தைச்சிருக்கேன். இப்படி தைச்சி எடுத்து வச்சிட்டிங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகாது. இல்லைனா ஒரே பார்ட்டை 2மே தைச்சிருவோம். அப்புறம் மறுபடியும் உட்காந்து பிரிப்போம். அப்புறம் துணி பத்தாது. அப்புறம் உட்காந்து டென்ஷன் ஆகிட்டு உட்காந்துட்டு இருக்கணும். 2மே எடுத்து வச்சு நெக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுங்க. சின்ன நாச் அந்த வளைவு பகுதி வர இடத்துல கண்டிப்பாக நாச் பண்ணணும். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிங்கன்னா ரைட் சைடு ஃபேஸிங் 2க்குமே வரும். அங்கே நெக்கோட ரவுண்டு வந்து தைச்சி எடுக்கணும். லைனிங் மேலே மட்டும்தான் தையல் விழணும். மெயின் ஃபேப்ரிக் மேலே தையல் விழக்கூடாது. இதுக்கப்புறம் அடியில் கொடுத்துருக்க கிளாத்தில் எப்பவும் போல் 1 இன்ச் மார்க் பண்ணி கட் பண்ணணும். நான் அதில் மார்க் பண்ணலை, பேக் பார்ட்டில் மார்க் பண்ணல. அதே மெத்தடு தான். இப்படியே கட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணோன்னா லைனிங் ஃபேப்ரிக் வரும் ஃப்ரண்ட்டோடது, அதில் வச்சு தைக்கணும். பேக் பார்ட்டோட நெக் தைச்சோம்ல அதே மெத்தடு தான். லைனிங் கிளாத்தில் அந்த 1 இன்ச் கிளாத் வச்சு அட்டாச் பண்ணிடணும். உள் பக்கமாக திருப்பிட்டோன்னா 2 கிளாத்துக்கும் நடுவில் அந்த எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து உள்ளே போயிடும். இப்போ அவுட்லைன் ஃபுல்லாக தைச்சிட்டு கட் பண்ணி எடுக்கணும். இப்படி தைக்கும்போது கொஞ்சம் நெக்கு சைடில் லைட்டாக அழுத்தி பிடிச்சிட்டு தான் தைக்கணும். நான் எப்படி நீ விட்டு தைக்கிறேன் பாருங்கள். நீங்கள் ஒரு டைம் அயன் பண்ணிட்டீங்கன்னா பர்ஃபெக்டாக நிற்கும். நான் அயன் பண்ணலை. கரெக்டாக அந்த நெக்கை மட்டும் பிடிச்சிட்டு அதுக்கேற்ற மாதிரி தைச்சி எடுத்துடணும். இப்போ நான் தைக்கிறது வந்து பிரின்சஸ் கட் ப்ளவுஸு. அவ்வளோதான். எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் ஃபுல்லாக கட் பண்ணிடணும். இது வந்து ஃப்ரண்ட் பார்ட். இதே மாதிரி இன்னொரு ஆப்போசிட் பார்ட்டும் தைச்சி எடுத்து வச்சுக்கணும். ஸ்லீவ் தைச்சிட்டோம். பேக் பார்ட் நெக்கு வந்து கம்ப்ளீட் பண்ணி எடுத்தாச்சு. ஃப்ரண்ட் பார்ட் நெக்கும் கம்ப்ளீட் பண்ணி எடுத்தாச்சு. இதுதான் ஃப்ரண்ட் பார்ட்டோட அவுட்லுக். எனக்கே பிடிச்சிருக்கு தைக்கும்போது. நல்லா நீட்டாக கிடச்சிருக்கு. அவ்வளோதான். இதுக்கப்புறம் வந்து வி நாட். அதுக்கு வந்து 2.5 அல்லது 3 இன்ச் போல் கிளாத் எடுத்துக்கோங்க. நீளம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. அகலம் மட்டும் 2.5 அல்லது 3 இன்ச். வி நாட் வைக்கும்போது இந்த லைனிங் கிளாத் இருக்குல்ல, எந்த கிளாத் வைக்கிறீங்களோ அது வந்து அடியில் வச்சு தைக்கணும். சில பேர் மறந்து தைச்சிருவாங்க, அதனால் சொல்கிறேன். அடியில் வச்சு தைச்சிட்டு அடியில் இருக்க கிளாத்தை எடுத்துட்டு மேலே இருக்க 1/2 இன்ச்சை மடக்கிட்டு லாஸ்ட்டாக ஒரு 1/2 இன்ச் மடக்கி நம்ம எந்த தையல் போட்டோமோ அது மேலேயே தைச்சிட்டு வரணும். இந்த இடத்துல 1/2 இன்ச்சு தான் நம்ம விட்டு கட் பண்ணியிருப்போம். அதுக்கு மேலே வந்து நம்ம இந்த கிளாத்தை வச்சு தைச்சிட்டு வரணும்.
எக்ஸ்ட்ரா வந்து நம்ம உள் பக்கமாக வரக்கூடாது, மெயின் கிளாத்தோட உள் பக்கமாக வரக்கூடாது. இது வந்து ஹூக் மாட்டின உடனே உள்ளே போயிடும் இந்த பீஸ். அதனால் கீழே 1/2 இன்ச் துணி எக்ஸ்ட்ரா விட்டுருப்போம், அதையும் மடித்து கரெக்டாக வச்சு தைச்சிட்டு வரணும். இந்த தையல் போடுறோம்ல, ஆரம்பிக்கும் போதும் டபுள் ஸ்டிச் போட்டிருக்க மாட்டேன், முடிக்கும் போதும் டபுள் ஸ்டிச் போடலை, அப்படியே சிங்கிளாக அங்கேருந்து இது வரைக்கும் தைச்சிட்டேன். இதுக்கப்புறம் மார்க் பண்ணணும், ரெண்டுத்தையும் ஒரு நேரம் வச்சு நடுப்பகுதி. அதுக்கப்புறம் லைட்டாக நான் எப்படி மார்க் பண்ணுறேன்னு பார்த்துக்கோங்க. அந்த ஹூக் மாட்டுற பகுதி நடுவில் 3 மார்க்கிங். இப்போ மேலே அந்த வி டாட் அதை போடுறேன் பாருங்கள். ஆரம்பித்து டபுள் ஸ்டிச் போட்டு சாய்வாக கொண்டு வரணும், அந்த இடத்துல முக்கோணம் மாதிரி க்ரியேட் ஆகணும் சின்னதாக. இந்த தையலும் மெயின் ஃபேப்ரிக் உள்ளே வரக்கூடாது, நம்ம ஒரு தையல் போட்டோம்ல சிங்கிளாக, அதிலே முடிச்சிடணும். மார்க்கிங்க்கு முன்னாடி ஒரு 2 ஸ்டிச்சுக்கு முன்னாடி நிறுத்தி கிராஸாக கொண்டு வந்து சென்டரில் நிறுத்தி கிராஸாக கொண்டு வந்து இந்த சிங்கிள் தையலை முடிக்கணும். அப்போ தான் அந்த இடத்துல ஒரு முக்கோணம் மாதிரி ஃபார்ம் ஆகும், அந்த கேப்பில் வந்து ஹூக் மாட்டுற மாதிரி இருக்கும். ரெண்டு ஸ்டிச்சுக்கு முன்னாடி நிறுத்திட்டு மார்க்கிங் பண்ணியிருக்கலாம் ஒயிட் கலர், அந்த சென்டரில் கொண்டு வந்து நீடில் நிறுத்திட்டு திருப்பி சாய்வாக ஆரம்பிக்கும் போதும் டபுள் ஸ்டிச்சில் ஆரம்பிக்கணும், முடிக்கும்போது அதேமாதிரி முடிச்சுட்டு தையல் போட்டு மறுபடியும். இதோட ஹைட் வந்து ரொம்ப நீளமாக வரக்கூடாது, ஒரு 1/2 இன்ச் போல் இருந்தால் ஓகே தான். ரொம்ப நீளமாக அந்த கிளாத்து முடிகிற வரைக்கும் வரக்கூடாது, நல்லா இருக்காது இந்த வி டாட் வந்து. இப்போ லாஸ்ட்டாக போடுறோம் பாருங்கள், டபுள் ஸ்டிச் போட்டு மறுபடியும் கொண்டு வந்து நிறுத்திட்டு திருப்பி இந்த கார்னர் வரைக்கும் வந்து ஒரு தையல், அவ்வளோதான். இப்போது இந்த முக்கோணத்துக்கு இடையில் தையல் இருக்கும், நம்ம ஃபஸ்ட்டு ஒரு தையல் போட்டோம்ல அது வந்து இருக்கும். லைட்டாக அதை பிரிச்சுட்டு எக்ஸ்ட்ரா நூல் இருந்துச்சுன்னா கட் பண்ணி எடுத்துடணும். ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே வி மாதிரி தைச்சிட்டு வருவாங்க, கிளாத் வந்து நல்லா நிற்காது, சுருண்டுரும், இல்லைனா ஒரு மாதிரி சுருக்கம் வந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி தைச்சிங்க அப்படின்னா நீட்டாக இருக்கும். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க சின்ன சின்ன அந்த நூல் எல்லாமே கட் பண்ணி எடுத்துடணும். இப்போ வி டாட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் ஹூக் பார்ட் எப்படி மிஷின்லேயே தைக்கிறதுன்னு பார்க்கலாம். வி டாட் முடிச்சுட்டு தான் ஹூக் வைக்கிற அந்த இது வந்து தைக்கணும், அந்த பட்டி பீஸ். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க அந்த இதெல்லாமே கட் பண்ணி எடுத்துகிட்டு 2 பீஸ் எடுத்திருக்கேன், அந்த பட்டி பீஸ்க்கு 2 பீஸ் எடுத்திருக்கேன், 2 இன்ச் பீஸு. இந்த பீஸ் தைக்கும்போது மேலே வச்சு தைக்கணும், மெயின் ஃபேப்ரிக்கோட மேல் பக்கமாக வச்சு 1/2 இன்ச் போல் மேலே துணி விட்டு கீழேயும் துணி விட்டு தைச்சிட்டு வரணும். இதை அப்படியே ஓப்பன் பண்ணோன்னா 2 இன்ச் தான் இருக்குது பார்த்தீங்களா, 2 இன்ச் தான் வைக்கணும். ஓப்பன் பண்ணி மேல் தையல் போடணும். மேல் தையல் போட்டதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி வி பட்டி அந்த இது அடிச்சிருக்கோம்ல, அதை எடுத்து வச்சு எங்கெல்லாம் கரெக்டாக ஹூக் வரணுமோ அந்த இடத்த மார்க் பண்ணணும். ப்ளவுஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு கடைசியாக இதை பண்ணிங்கன்னா நீட்டாக இருக்கும், அப் அண்ட் டவுன் வராது. இப்போ எங்கெல்லாம் நம்மளுக்கு அந்த வி வந்திருக்கோ அந்த இடத்த ஃபுல்லாகவே மார்க் பண்ணிக்கிறேன். இங்கெல்லாம் ஹூக் வைக்கணும். இப்போ லைட்டாக மார்க்கிங் இருக்கா, டார்க்காக பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் இன்னொரு பீஸ் எடுத்துருக்கோம்ல, அதை எடுத்துட்டு லைட்டாக ஒரு கார்னரில் 1/2 இன்ச் போல் மடக்கி அந்த 1/2 இன்ச் வெளியே தெரியாத மாதிரி ஆல்ரெடி வச்சுருக்க பட்டி பீஸ் மேலே வைக்கிறேன். கீழே இருக்க கிளாத் இருக்குல்ல அந்த பட்டி பீஸ், அதை விட இப்போ வைக்கிறது ஒரு 0.2 வந்து கீழே இறக்கமாக இருக்கணும். இப்போது ஸ்டிச்சிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கரெக்டாக அந்த மார்க்கிங் வந்த உடனே கைடு லைட்டாக இது பண்ணிவிட்டு நமக்கு நேராக இருக்க மாதிரி தையல் வரணும். இந்த தையலோட நீளம் வந்து 0.2 அல்லது 3க்குள்ளே இருக்கலாம். அப்புறம் ஒரு சிங்கிள் கைடு அந்த அளவு தான் இருக்கணும் அடுத்த தையல், அவ்வளோதான்.
அதுக்கப்புறம் நேராக ஒரு தையல் கரெக்டாக அந்த மார்க்கிங்க்கு முன்னாடி நிறுத்திட்டு டபுள் ஸ்டிச் போடணும். இப்போ நம்ம போடுற தையலும் பேக் சைடில் மெயின் ஃபேப்ரிக் மேலே படக்கூடாது. அதோட மொத்த நீளமே ஒரு 0.3 அந்த அளவுக்குள்ளே தான் இருக்கணும். அப்புறம் கைடை தூக்கிட்டு சிங்கிள் கைடில் அந்த அளவுக்குள்ளே ஒரு தையல். இந்த அளவு வச்சாதான் ஹூக் கூட அந்த இது இருக்குல்ல முனைப்பகுதி அது வந்து உள்ளே போய் கரெக்டாக மாட்டும். எப்படி அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோமோ அதே மாதிரி தான், அதே அளவு தான் இருக்கணும். அந்த நம்ம இப்போ எக்ஸ்ட்ரா வச்சுருக்க இன்னொரு பட்டி பீஸ். நல்லா தையல் வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவே போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அடுத்தது ரொம்ப ஈஸி மெத்தடு தான், அவ்வளோலாம் கஷ்டம் கிடையாது. நம்ம கையில் ஊசி எடுத்து நூல் கோத்து அதே 4 தான் வைக்கணும். இந்த ஹூக்கெலாம் ஸ்டிச் பண்ணுறதுக்கு 4 நூல் கோத்துருக்கணும். அந்த ஹூக் வச்சு எடுக்கிறதுக்குள்ளே அரை மணி நேரம் முடிஞ்சிடும். அந்த அளவுக்கு இருக்கும், டைம் ரொம்ப வேஸ்ட் ஆகும். இப்படி நீங்கள் தைச்சிங்கன்னா ஒரு ப்ளவுஸ் தைச்சி முடிக்கிற இடத்துல நம்ம 2 ப்ளவுஸே தைச்சி முடிச்சிருக்கலாம். ஆனால் கடைசியாக தான் இது தைக்கணும். நெக்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் தான் இது தைக்கணும். பக்கத்துலேயே ஒரு கைடு அளவு விட்டு இன்னொரு தையல். புதுசாக இப்போ தான் நான் டெய்லரிங் கற்றுக்கிறேன் அப்படிங்கிறவங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ நான் ஒரு ஹூக் தான் வச்சு காட்டுறேன், அதாவது ஒரு ப்ளவுஸ் தான் இந்த மாதிரி நான் வச்சு காட்டுறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு தைக்கிறது உங்கள் அம்மாவுக்கு அக்காவுக்கு யாருக்காவது தைச்சி கொடுத்தீங்கன்னா இதே மாதிரி தைச்சி பழகிங்க. அப்போ தான் ஈஸியாக இருக்கும். டக்குன்னு உங்களுக்கு எடுத்தனே அது வேகமாக வரும், இல்லைனா ரொம்ப டைம் வேஸ்ட் ஆகும். இப்போ இந்த கேப் இருக்குல்ல, அந்த கேப்புக்குள்ளே ஸ்க்ரூ ட்ரைவர் விடுறேன். அதாவது 2 கிளாத் இருக்கும், அந்த 2 கிளாத்துக்கும் நடுவில் அந்த கேப் வந்து இருக்கும். ஹூக்கோட முனைப்பகுதி எடுத்து இதுக்குள்ளே விட்டு அந்த எக்ஸ்ட்ரா 2வது ஒரு பீஸ் வச்சோம்ல அந்த துணியை வந்து கவ்வற மாதிரி இருக்கணும். அந்த ஹூக் வந்து உள்ளே போகிற மாதிரி இருக்கணும். இது வந்து நம்ம இப்படியும் போடலாம், இப்படி போட்டாலும் ஹூக் வந்து கரெக்டாக போய் ஃபிக்ஸ் ஆகும். இதை விட இன்னொரு ஈஸி மெத்தட் இருக்குது, அதையும் காட்டுறேன் பாருங்கள். இப்போ 4 ஹூக் நான் வச்சுட்டேன், இது 5வது ஹூக்கு. இப்போ ஹூக் வைக்கும்போது 2 துணியை ஓப்பன் பண்ணுறேன். இதுக்கு இடையில ஒரு கேப் விழுது, இந்த கேப் மட்டும்தான் இருக்கும் ஹூக்கோட அந்த தலைப்பகுதி அது உள்ளே போகிறதுக்கு. ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு லைட்டாக பார்த்துட்டு நம்ம ஹூக் மாட்டுவோம்ல இந்த முனைப்பகுதி அதை வந்து லைட்டாக ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு லைட்டாக எடுத்து விட்றேன். ரொம்பலாம் எடுக்கல, லைட்டாக தான் எடுத்துருக்கேன். அந்த கேப்பில் இந்த ஹூக்கை போய் மாட்டி விட்றேன். லைட்டாக இப்படி மாட்டிட்டேன்னா இதுக்கப்புறம் அந்த ஹூக்கை வந்து உள்ளே தள்ளுறேன். என் கையை வச்சு என்னோடய ஒரு விரல் வச்சு அப்படியே உள்ளே தள்ளி திருப்புறேன். அழகாக வந்துருச்சு. ஃபஸ்ட்டு போட்டதுக்கும் இப்போ பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். எது உங்களுக்கு பெஸ்ட்டோ அந்த மாதிரி பண்ணிக்குவாங்க. அப்புறம் அந்த ஹூக் மேலே லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எப்பவும் போல் அது அமுங்கி நேராகிடும். இப்போ இது ஹூக்கெல்லாம் வச்சாச்சு. அப்படியே திருப்பினிங்கன்னா மேலே இருக்க எக்ஸ்ட்ரா பீஸை அப்படியே மடக்கி எக்ஸ்ட்ரா இருக்க சைடில் இருக்க பீஸையும் உள்ளே மடக்கி அது மேலே ஒரு தையல் போட்டு வரணும். மேலே எப்படி இருக்கோ அதே மாதிரி கீழே அந்த 1/2 இன்ச்சு உள்ளே மடக்கி வச்சுட்டு ஃபுல்லாக நீட்டாக ஒரு தையல் போட்டு முடிச்சிடணும். அவ்வளோதான், ஹூக் வச்சு முடிச்சாச்சு. அவ்வளோ நீட்டாக இருக்கும். இதுக்கப்புறம் அந்த வி நாட்டில் அந்த ஹூக்கை வந்து நான் மாட்ட போகிறேன் பாருங்கள். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஹெம்மிங் பண்ண வேண்டியதில்லை, ஹூக் வந்து நம்ம கையில் வச்சுட்டு ரொம்ப நேரம் டைம் வேஸ்ட் பண்ண வேண்டியதில்லை. சீக்கிரமாக டக்குன்னு ஒரு ப்ளவுஸ் வந்து தைச்சி முடிச்சிடலாம்.